ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு எத்தனை பேர் முதல்ல லைவை பார்க்குறீங்க அப்படி சொல்லுங்கள். ஏன் இதை வந்து பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. இவர் இந்த திவாகரும் பாவம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அதாவது ஒரு ஆடு சிக்கிரிச்சு அந்த வடிவேலு அவர்களுடைய காமெடி இருக்கும் பார்த்தீங்களா, வச்சு செஞ்சாங்க, அங்கே எடுத்து போய் அடித்தாங்க, இங்கே எடுத்து போய் அடித்தாங்க, அந்த மாதிரி வந்து துரத்தி கலாய்க்கிறாங்க. பிக் பாஸ் அந்த கேம் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு அவரோட கேரக்டர் எப்படின்னு தெரியும், அவர் ஒரு வகையில் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி பண்ணுறாருன்னு தெரிஞ்சிட்டு வினோத் அவர்களும் சரி, பிரவீன் அவர்களும் சரி, கூட இப்போ விக்ரம், அமித், சபரி எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிற விஷயங்கள். அதுவும் அவர் வந்துட்டு திவ்யா கிட்ட வந்து ஏன் பேசினார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவர்கிட்ட வந்து நல்லா பேசிட்டு இந்த ரீல்ஸ் பண்ணுறேன், அந்த வண்டியில் ஏறுறேன், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்ததுக்கப்புறமா அவங்க வந்துட்டு பேசுறது கிடையாது. அதுலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல சைலண்டாக தான் இருந்தார். அப்புறம் நடுவில் வந்து ஏதோ ஒன்று பேசினாங்க, அதுக்கப்புறமா பேச ஆரம்பித்தாங்க. அவர் காலையில் வந்து உட்காந்து திவ்யா அந்த பக்கம் படுத்துட்டு இருந்தாங்க இங்கே லிவிங் ஏரியாவில், இவர் உட்காந்து காதல் சாங்காக பாடிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து விக்ரம்லாம் வந்துட்டு பைத்தியக்காரன் என்னென்னமோ பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு தட்டை போட்டு அதுக்கு காசு போட்டது இது மாதிரி விஷயங்களை கலாச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரவீன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு திவ்யாவை வந்துட்டு திவ்யா கிட்ட வந்து லவ் சாங்ஸ்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி அவர் முன்னாடி அப்படியே வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அமித் வாங்குறாங்க, தூக்கி கொஞ்சறாங்க திவ்யாவை. அதுக்கப்புறம் இவர் நம்ம கானாவனை தூக்குறாங்க. இப்படியே மாறி அப்புறமா சபரி தூக்குறாரு. அதுக்கப்புறமா இவர் கூட விளாட்றாங்க நம்ம விக்ரம் கூட. இப்படியே மாறி பண்ணவே அவருக்கு வந்து சுருன்னு ஏறுது. அவரை வந்து கலாய்ச்சி இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து லிவிங் இது உட்காந்துட்ருக்காங்க, அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டுருக்க தனியாக. அங்கேயே வந்து பக்கத்தில் வந்துட்டு இந்த சோகமான பாட்டெலாம் பாடி அவரை வெறுப்பேற்றுறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்காங்க. அதாவது காலேஜில் ஒரு ரேகிங் மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா, அது கூட இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. அவர் தலையில் கை வச்சு சைலண்டானவர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தான் இருக்கார். அவர் எப்போ போஸ்ட் அவுட் ஆக போகிறாருன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணாங்க. இப்போ கூட லைவில் பார்த்தா சாண்ட்ரா பக்கத்தில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, கரும்பு கடிச்சு சாப்பிட்டுட்டு. பக்கத்தில் பிரஜன் இருக்கார், அமித் இருக்காங்க, அமித்து கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வினோத் அவர்கள், அதுக்கப்புறமா இங்கே யார் பிரவீன், எல்லாருமே கலாய்ச்சி, விக்ரம் எல்லாருமே கலாய்ச்சி அது மாதிரி பண்ணுறது வந்துட்டு ஏன் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் வந்துட்டு ஆக்சுவலாக அவர் வந்து இதே மற்றவங்ககிட்ட பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து இப்படியான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்துட்டு ஒருத்தர் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணி அப்படி விளையாடுறதுல என்ன ஒரு சுகத்தை இது பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காப்புல, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.